பணத்தை கொடுத்து ஆடு மாடுகளை கொட்டில் அடைத்தது போல கூட்டி வந்த கூட்டத்திடம் ஜெயலலிதா கேள்வி கேட்டு பிரச்சாரம் செய்வது வேடிக்கை என்று விஜயகாந்த் கிண்டல் செய்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் திண்டுக்கல் தொகுதியில் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். வத்தலகுண்டுவில் பேசிய விஜயகாந்த், ஜெயலலிதாவின் பிரச்சார கூட்டத்துக்காக பணம் கொடுத்து ஆடு மாடுகளை கொட்டிலில் அடைப்பது போல அதிமுகவினர் கூட்டம் நடத்துவதாகவும், அப்படி அழைத்து வந்தவர்களிடம் ஜெயலலிதா கேள்வி கேட்பது வேடிக்கையாக இருப்பதாகவும் கூறினார். அவங்க வர்றது 4 மணிக்கு 5 மணிக்கு 12 மணிக்கே கொண்டு வந்து எல்லாத்தையும் கொட்டத்தில் அடிச்சு ஆடு மாடு அடைச்சு விட்டுட்டு என்னைக்குதான் அவங்களுக்கு ஏத்துறா பைத்தியம் மாதிரி தான் என்ன யாராதான் ஏத்துறா கணக்கு தானே அப்படின்னு கணக்கு பண்ணி ஏற்றிடுறாங்க. பிரச்சாரத்தின் போது உள்ளூர் பிரச்சினைகளையும் குறிப்பிட்டு பேசுவதை வழக்கமாக கொண்ட விஜயகாந்த், வத்தலகுண்டு வெற்றிலை, நிலக்கோட்டை மலர்கள், குளிர்பாதன கிட்டங்கி வசதி இல்லாமல் நலிந்து போனதற்கு ஆட்சியாளர்கள் தான் காரணம் என்று குற்றம் சாட்டினார். வத்தலகுண்டை பத்தி முதல்ல பேசணும், நிலக்கோட்டை பத்தி பேச. நிலக்கோட்டை பூ, இந்த பூ வந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க ஏத்துனா அயர்லாந்துக்கு ஏத்துறாங்க, ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பூனா அவ்வளவு கோல்டு ஸ்டோரேஜ் இது வரைக்கும் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சென்ட்டுக்கு வேணா மல்லிகைப்பூ சென்ட் இங்க அதிகம். மதுரை மல்லினாலே எல்லாருக்கும் தெரியும். அந்த மல்லிகைப்பூ சென்ட் கம்பெனி வச்சு நாங்க இது வரைக்கும் எந்த அரசாங்கம் ஒண்ணுமே வச்சதில்ல மக்களை. மத்தியில் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி அமைய வேண்டுமானால் தேமுதிக வேட்பாளர்களின் வெற்றி அவசியம் என்றும் விஜயகாந்த் கூறினார்.